எதிர்கட்சிகளால் நாட்டில் எல்லாமே ஆளுங்கட்சி தவிர்த்து எதிர்கட்சி தான். நாட்டில் எல்லாமே எதிரி கட்சியாக பார்க்காதீர்கள், எதிர்கட்சியாக பாருங்கள். இந்த எதிர்கட்சி இருக்கான்ல, எல்லோரும் அமர்ந்து பார்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. ஆனால் இங்கே இருக்கின்றவர்களை பார்க்கின்ற போது எவ்வளவு இடர்பாடுகளுக்கு இடையே நீங்கள் நின்று கொண்டு இதை ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்னை காண முடிகிறது. ஏன்னு சொன்னால், ஒரு இயக்கம் நல்ல முறையில் வளர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நல்ல செடிகள் வேண்டும், அதற்கு நீர் ஊட்டுவதற்கு நல்ல நீர்கள் வேண்டும், அதை வளர்ப்பதற்கு பத்திரமான ஒரு ஆட்கள் தேவை. தமிழ்நாட்டில் இந்த பத்திரமான ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய வெற்றி தமிழகத்தின் வெற்றி உடைய ஆளுமையில் அமர்ந்து கொண்டிருக்கிற ஒரே ஒருவர் தான் முடியும், வெற்றி கழகம். நான் இதை பார்க்கிற போதே பார்த்தேன், ஜாகிர் இந்த இடத்திலே இடம்பெறுகிறார். அதே நேரத்தில் இங்கே பார்த்தேன், பல இயக்கங்களிலே நான் பணியாற்றுகிற போதும் சரி, ஒரே இயக்கத்திலே 50 ஆண்டு காலம் பணியாற்றினேன். 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக ஆட்சி பீடத்திலே அமர்ந்து இருந்தாலும் எனக்கு இருக்கிற ஆசை, தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவரை ஆர்மையிலே அறுபது லட்சிய பணிதான் இன்றைக்கு இதோடு இணைந்த அந்த பணிகளை மேற்கொள்கிறேன். அப்போது சொன்னார்கள் பல பேர், செங்கோட்டையின் போய் அங்கே சேர்ந்திருக்கிறான் சொன்னார். சேர வேண்டிய இடத்திலே நான் சேர்ந்திருக்கிறேன் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஏன்னு சொன்னால், நல்லவர் தேவை, வல்லவர் தேவை. சமுதாய அடிப்படையில் இருக்கிற மக்களுக்கு சேவை செய்வதற்கு, ஜாதி மத பேதமற்ற சமுதாயத்தை தமிழகத்தில் உருவாக்குவதற்கு இன்றைக்கு இவரை விட்டால் யாரும் இல்லை என்ற நிலைதான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அதைத்தான் பெண்களும் சொல்லுகிறார்கள். பல திருமண நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கிற போது நான் இடத்திலே பார்த்தேன், ஒரு மருத்துவர் இருவருக்கும் திருமணம். அங்கே சென்றவுடனே அவர்களை காணுகிற போது ஒரு 50 மாணவிகள் அவரோடு படித்தவர்கள் இடத்திலே வந்து செல்ஃபி எடுத்துக் கொண்டார்கள். ஏன் இடத்திலே எடுக்கிறீர்கள் கேட்டார், நீங்கள் விஜய் இடத்திலே சென்று விட்டீர்கள், அதற்காகத்தான் உங்களை வாழ்த்துகிறேன் என்று சொன்னார். நான் எதற்காக சொல்கிறேன் சொன்னால், இதெல்லாம் நான் கண்கூடாக பார்க்கிறேன். இப்போது நீங்கள் ஆர்ப்பரித்து வருகிற கூட்டத்தை பார்க்கிற போது ஓடுகின்ற பாம்பை மிதிக்கின்ற இடைய பட்டாளம் இங்கே இருக்கிறது. இந்த பட்டாளத்தை வெல்வதற்கு எந்த சக்தியாலும் தமிழகத்தில் இனி பிறக்கப் போவதில்லை, பிறக்க முடியாது என்று நான் நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னு சொன்னால், உங்கள் சக்தியோடு நல்லாட்சியை தமிழகத்திலே தருவதற்கு, ஒரு தூய்மையான ஆட்சியை தமிழகத்திலே தருவதற்கு, ஏழையின் கண்ணீரை துடைப்பதற்கு, பெண்களுக்கு பாதுகாப்பளிப்பதற்கு, இந்திய நாட்டின் வரலாற்றில், தமிழகத்தின் வரலாற்றில் இனி தமிழ் மண்ணிலே யாரும் இல்லை இவரை விட்டால் என்ற வரலாற்றை நாம் படைப்பதற்கு நாம் அனைவரும் ஒருங்கிணைந்த இந்த பணிகளை மேற்கொள்வோம். வெற்றியை தேடி தருவோம். காலம் மிக விரைவிலே இருக்கிறது. வந்திருக்கிற நீங்கள் அத்தனை பேரும் உங்களிடத்திலே ஒரே ஒரு வேண்டுகோள் தான், பூத் கமிட்டி அமையுங்கள், சுழன்று பணியாற்றுங்கள், மக்களை சந்திக்குங்கள், மக்களிடத்திலே கோரிக்கை வைக்குங்க. அந்த மக்களிடத்தை எடுத்து வருகிற போது மக்கள் தயாராக இருக்கிறார். நான் வாக்களித்தால் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவருக்கு மட்டும்தான் வாக்களிப்போம் என்று குரல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஒன்று திரட்டுங்கள், வெற்றி வாங்கை சூடுவதற்கு நீங்கள் தயாராக இருங்கள். ஏனென்று சொன்னால், தேர்தல் களம் என்பது சுலபமானதல்ல. அதில் களத்தில் இருக்கின்ற ஒரு சாதாரணமானதை நினைத்துவிடக்கூடாது. என்னென்ன வேலைகளை செய்ய வேண்டுமோ அத்தனை வேலைகளும் அங்கே செய்வார்கள். அதை தகர்த்திருக்க சற்று உங்கள் கையிலே இருக்கிறது என்பதை தெரிந்து அந்த பணிகளை நீங்கள் ஆற்றுகிற போது 234 தொகுதிகளும் நாம் வென்று காட்டுவோம், இந்த வரலாற்றை படைப்போம். அதற்காக நீங்கள் வாருங்கள், வெற்றி தேடித்தான் என்று அழைத்து விடைபெறுகிறேன். நாளை ஆட்சி மாற்றத்தை உருவாக்க இருக்கிற இளைஞர் பட்டாளங்களே, அன்பிற்கினிய சகோதரர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். திருச்செங்கோட்டிற்கு இன்றைக்கு வந்து அங்கே இருக்கிற அர்த்தநாரீஸ்வரர் ஆலயத்திலே வழிபட்டு விட்டு தான் இந்த நிகழ்ச்சி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. என்னுடைய குலதெய்வமே அர்த்தநாரீஸ்வரர் தான், பலருக்கு தெரிவதற்கு வாய்ப்பில்லை. என் தந்தை பெயர் அர்த்தநாரி, என்னுடைய பெயர் செங்கோட்டையன். கோட்டை எங்கே இருக்கிறது என்பதை நாம் உணர்வோம். மிக விரைவிலே அவரை அமர வைப்போம். அதுதான் நம்முடைய இலட்சிய பயணமாக இருக்கும். 1972
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இணைந்து புரட்சித் தலைவர் இருக்கும் வரை அவருடைய இயக்கத்திலே அரும்பணி ஆற்றினேன். அதற்கு பிறகு புரட்சித் தலைவர் அம்மா அணியிலே நின்று சிறந்த முறையில் இந்த பணிகளை நாங்கள் நிறைவேற்றினோம். இன்று 3வது தலைமுறையாக நாளை ஆட்சி கட்டளை அமரப்போகிற தளபதியை தலைமையை வருகின்றோம். எல்லோரும் சொல்வார்கள், ஏன் இந்த செங்கோட்டையன் அங்கே சென்றார் என்று கூட கேட்கக்கூடும். 3வது தலைமுறையாக நல்லாட்சியை தமிழகத்தை தருவதற்கு இவரை விட்டால் யாரும் இல்லை என்பதை தான் ஏன் அதை சொல்கிறேன் என்று சொன்னால், நல்லவர் நாட்டிற்கு தேவை, நல்ல மனிதனை மிக்கவர்கள் தேவை. உங்களை போன்ற இளைஞர்களை தட்டி எழுப்புகிற ஒரு ஆற்றல் மிக்க சக்தி தமிழ்நாட்டில் யாருக்கு இருக்கிறது என்று சொன்னால், நம்முடைய தளபதியாக இருக்கிற தலைவருக்கு மட்டும்தான் இருக்கிறது. நாளை காலங்கள் மாறப்போகிறது, நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. யாராலும் இதை தடுத்து நிறுத்த முடியாது. எல்லோரும் நினைத்தார்கள், இந்த 2 கட்சிகள் தான் ஆள வேண்டுமா, ஏன் நல்லவர் ஒரு ஆளக்கூடாது என்று நினைத்தார்கள். அதற்காகத்தான் இங்கே அணி வந்திருக்கிறீர்கள், அணி திரண்டு வந்திருக்கிறீர்கள், இளைஞர்களாக இருக்கிற நீங்கள். நான் சில நேரங்களிலே சில பேரிடத்திலே கேட்கின்ற போது ஒரு சொன்னார், என் குழந்தை கூட என்னை தட்டி எழுப்பிவிட்டு நம்முடைய தமிழக வெற்றிக் கழகத்துறை தலைவரை நீங்கள் ஆதரிக்க வேண்டும் என்று நான் முழித்துக் கொண்டே சொல்லுகிறேன் சொன்னார். நான் எதற்காக சொல்லுகிறேன் சொன்னால், தூங்கிய அப்பனிடத்திலே வாக்கை அழி என்று குழந்தைகள் சொல்கிறது என்று சொன்னால், நாளை காலம் மாறுவதற்கு 2026 மே மாதம் இவர்தான் தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் வரலாற்றை நான் படைத்தேன். எல்லோரும் சொன்னார்கள், நாம் கூட்டணியை வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம், நன்றி சொல்கிறோம். ஆனால் இவர்தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்று ஏற்றுக்கொள்கிற மட்டும்தான் இந்த கூட்டணியை இணைய முடியும். இதுதான் நம்முடைய லட்சிய பயணமாக இருக்கிறது. நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. எங்களை போன்றவர் இங்கே வந்திருக்கிறோம் என்று சொன்னால், நல்வழிப்படுத்துவதற்கு, நல்லாட்சி தமிழகத்திலே தருவதற்கு உங்களை போன்று நாங்கள் எந்த தியாகத்தையும் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னு சொன்னால், உங்களுடைய அன்பு சகோதரர் செந்தில்குமார் அவர்கள் எங்கோடு வந்தார். நீங்கள் இடத்திலே சொல்லி இருக்கலாமே, திருமணங்கள் நிறைய நடைபெறுகிறது என்று சொன்னார், மண்டபம் சிறிதாக இருக்கிறது என்று நான் சொன்னேன். சொல்லியிருந்தால் 5000 பேர் அமர்கிற மண்டபத்தை திருச்செங்கோட்டிலே பெற்று தந்திருக்க முடியும் என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால், ஆர்ப்பரித்திருக்கிற கூட்டம் வெளியே நிற்கிறது, உட்காருவதற்கு இடமில்லை. வருகின்ற போது நான் பார்த்தேன், வரவேற்பு தருகிற போது ஏறத்தாழ 25 மணி துறைகள் அங்கே இருக்கிற போக்குவரத்தை தம்பித்து போயிருக்கிறது என்று சொன்னால், உங்களுடைய ஆற்றல் சிந்தனையும் உங்கள் செயல்பாடையும் பார்க்கிற போது எல்லோரும் அமர்ந்து பார்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. ஆனால் இங்கே இருக்கின்றவர்களை பார்க்கின்ற போது எவ்வளவு இடர்பாடுகளுக்கு இடையே நீங்கள் நின்று கொண்டு இதை ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கிறேன் என்றால் என்னை காண முடிகிறது. ஏன்னு சொன்னால், ஒரு இயக்கம் நல்ல முறையில் வளர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நல்ல செடிகள் வேண்டும், அதற்கு நீர் ஊட்டுவதற்கு நல்ல நீர்கள் வேண்டும், அதை வளர்ப்பதற்கு பத்திரமான ஒரு ஆட்கள் தேவை. தமிழ்நாட்டில் இந்த பத்திரமான ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால், நம்முடைய வெற்றி தமிழகத்தின் வெற்றி உடைய ஆளுமையில் அமர்ந்து கொண்டிருக்கிற ஒரே ஒருவர் தான் முடியும், வெற்றி கழகம். நான் இதை பார்க்கிற போதே பார்த்தேன், தியாகிகள் இந்த இடத்திலே இடம்பெறுகிறார். அதே நேரத்தில் இங்கே பார்த்தேன், பல இயக்கங்களிலே நான் பணியாற்றுகிற போதும் சரி, ஒரே இயக்கத்திலே 50 ஆண்டு காலம் பணியாற்றினேன். 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக ஆட்சி பீடத்திலே அமர்ந்து இருந்தாலும் எனக்கு இருக்கிற ஆசை, தமிழக வெற்றி கழகத்துறை தலைவரை ஆர்மையிலே அறுபதுடைய லட்சிய பயணம் இன்றைக்கு இதோடு இணைந்த அந்த பணிகளை மேற்கொள்கிறேன். அப்போது சொன்னார்கள் பல பேர், செங்கோட்டையின் போய் அங்கே சேர்ந்திருக்கிறான் சொன்னார். சேர வேண்டிய இடத்திலே நான் சேர்ந்திருக்கிறேன் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஏனென்று சொன்னால், நல்லவர் தேவை, வல்லவர் தேவை. சமுதாய அடிப்படையில் இருக்கிற மக்களுக்கு சேவை செய்வதற்கு, ஜாதி மத பேதமற்ற சமுதாயத்தை தமிழகத்தில் உருவாக்குவதற்கு இன்றைக்கு இவரை விட்டால் யாரும் இல்லை என்ற நிலைதான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அதைத்தான் பெண்களும் சொல்கிறார்கள். பல திருமண நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கிற போது
நான் இடத்திலே பார்த்தேன், ஒரு மருத்துவர் இருவருக்கும் திருமணம். அங்கே சென்றவுடனே அவர்களை காணுகிற போது ஒரு 50 மாணவிகள் அவரோடு படித்தவர்கள் இடத்திலே வந்து செல்ஃபி எடுத்துக் கொண்டார்கள். ஏன் இடத்திலே எடுக்கிறீர்கள் கேட்டார். நீங்கள் விஜய் இடத்திலே சென்று விட்டீர்கள், அதற்காகத்தான் உங்களை வாழ்த்துகிறேன் என்று சொன்னார். நான் எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், இதெல்லாம் நான் கண்கூடாக பார்க்கிறேன். இப்போது நீங்க ஆர்ப்பரித்து வருகிற கூட்டத்தை பார்க்கிற போது ஓடுகின்ற பாம்பை மிதிக்கின்ற இடைய பட்டாளம் இங்கே இருக்கிறது. இந்த பட்டாளத்தை வெல்வதற்கு எந்த சக்தியாலும் தமிழகத்தில் இனி பிறக்கப் போவதில்லை, பிறக்க முடியாது என்று நான் நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னு சொன்னால், உங்கள் சக்தியோடு நல்லாட்சியை தமிழகத்திலே தருவதற்கு, ஒரு தூய்மையான ஆட்சியை தமிழகத்திலே தருவதற்கு, ஏழையின் கண்ணீரை துடைப்பதற்கு, பெண்களுக்கு பாதுகாப்பளிப்பதற்கு, இந்திய நாட்டின் வரலாற்றில், தமிழகத்தின் வரலாற்றில் இனி தமிழ் மண்ணிலே யாரும் இல்லை இவரை விட்டால் என்ற வரலாற்றை நாம் படைப்பதற்கு நாம் அனைவரும் ஒருங்கிணைந்த இந்த பணிகளை மேற்கொள்வோம். வெற்றியை தேடி தருவோம். காலம் மிக விரைவிலே இருக்கிறது. வந்திருக்கிற நீங்கள் அத்தனை பேரும் உங்களிடத்திலே ஒரே ஒரு வேண்டுகோள் தான். பூத் கமிட்டி அமையுங்கள், சுழன்று பணியாற்றுங்கள், மக்களை சந்திக்குங்கள், மக்களிடத்திலே கோரிக்கை வைக்குங்க. அந்த மக்களிடத்தை எடுத்து வருகிற போது மக்கள் தயாராக இருக்கிறார். நான் வாக்களித்தால் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவருக்கு மட்டும்தான் வாக்களிப்போம் என்று குரல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஒன்று திரட்டுங்கள், வெற்றி வாங்கை சூடுவதற்கு நீங்கள் தயாராக இருங்கள். ஏனென்று சொன்னால், தேர்தல் களம் என்பது சுலபமானதல்ல. அதில் களத்தில் இருக்கின்றவர் சாதாரணமானதில் நினைத்துவிடக்கூடாது. என்னென்ன வேலைகளை செய்ய வேண்டுமோ அத்தனை வேலைகளும் அங்கே செய்வார்கள். அதை தகர்த்திருக்க சற்று உங்கள் கையிலே இருக்கிறது என்பதை தெரிந்து அந்த பணிகளை நீங்கள் ஆற்றுகிற போது 234 தொகுதியிலும் நாம் வென்று காட்டுவோம். இந்த வரலாற்றை படைப்போம். அதற்காக நீங்கள் வாருங்கள், வெற்றியை தேடித்தான் என்று அழைத்து விடைபெறுகிறேன். நாளை எதிர்கட்சிகளால் நாட்டில் எல்லாமே ஆளுங்கட்சி தோத்து எதிர்கட்சி தான். நாட்டில் எல்லாமே எதிர்கட்சி. எதிரி கட்சியாக பார்க்காதீர்கள், எதிர்கட்சியாக பாருங்கள். இந்த எதிர்கட்சி இருக்கான்ல,